ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஜவ்வரிசி அவ்வளோ வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. நான் வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி வந்து நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம் தான் வரும் இது. அப்புறம் அவல் வந்து அதே மாதிரி 1 டம்ளருக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க, மாவு ஜவ்வரிசி. அதுக்கப்புறமா அதே மாதிரி 1 டம்ளர் அவல் எடுத்துக்கிறேன். இப்போ இது 3மே வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். இது வந்து கெட்டி அவலுங்க. லேஸ் அவலாக இருந்தால் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், அரிசி அவல் எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசிக்குள்ளேயே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இது எல்லாமே நல்லா ஊறட்டுங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா நெய்ஸாக திரியாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. லைட்டாக உப்பு போட்டு இது ஓவர் நைட் வந்து புளிக்க வைக்க போகிறோம். நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு காலையில் நான் டிஃபனுக்கு தான். நேற்று நைட்டே நான் நல்லா ஆட்டி நல்லா உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் காலையில் பார்க்கலாங்க மாவு எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் காலையில் எடுத்தது பாருங்கள், நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவு இருக்கணும். நான் தோசை ஊற்றுறனால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலான்னு வச்சாச்சு. இப்போ இதில் வந்து தேவைப்பட்டால் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. மாவோட கலக்கறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி. இதை வந்து நல்லா கொரப்பாக, இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம மாவில் கலந்துக்கிட்டோம்னா. பாருங்கள், இந்த அளவு கொரன்னு அரைச்சாச்சு. இதை அப்படியே மாவுக்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை. இப்போ மாவு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இந்த தோசைக்கு ஒரு சைடிஷாக கேரட்டு துவையல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 கேரட் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் தேங்காய் துண்டு, அப்புறம் புளி வந்து ஒரு குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி மிளகாவும் இருக்குது, காரமாக இருக்க மிளகாவும் இருக்குது. ஏன்னா கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ கேரட்டை கட் பண்ணி போட்டாச்சுங்க மிக்ஸி ஜாரில். இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பச்சையாக தான் அப்படியே அரைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ புளி, மிளகா எல்லாமே போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஒரு பொட்டும் கூட ஊற்றக்கூடாது. வெங்காயத்துலேயும் கேரட்டில் இருக்க தண்ணியுமே போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேரட்டு துவையல் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த பக்கம் வந்து கல் நல்லா காஞ்சதும் இப்போ தோசைக்கு நான் தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவு கரெக்டான அளவாக இருந்துச்சுன்னா நம்ம ஊற்றினோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவுன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு முருகி தோசை வந்து நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றினோடனே இந்த மாதிரி பபிள்ஸாக வரணும். வந்துச்சுன்னா தான் நம்ம கரெக்டான பக்குவம் நம்ம அரைச்ச மாவு. இப்போ கேரட்டு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஜவ்வரிசி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக துவையலும் அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.